மாண்பு உறுப்பினர் பேசுங்க. நன்றி. கர்நாடகா மாநிலம் 33 இடங்களில் சுத்திகரிக்கப்பட்டு தமிழ்நாடுக்கு தண்ணீர் விட வேண்டும் என்று ஒரு உச்சநீதிமன்ற ஆணை இருக்கின்றது. ஆகவே அதை சரியாக நாம் கூர்ந்து கவனித்து மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, காவேரி அதே போல காவேரி ஆற்றின் இப்போது பல விவாதங்கள் தொடர்ந்து பல கருத்துக்களையும் தெரிவித்து கொண்டிருக்கின்றார்கள். காவேரி அந்த மேகதாது என்பது அந்த பகுதி ஒரு ஆட்டுக்குட்டி இந்த கரையிலிருந்து அந்த கரையில் தாண்டின பகுதி. அது மேக்கே தாட் என்பார்கள். கன்னடா மொழியிலே மேக்கே என்றால் ஆடு. ஆடு இக்கரையிலிருந்து அக்கறை தாண்டுகிற பகுதி மேக்கே தாட். அவர்கள் ஏற்கனவே மார்க்கண்டேய நதியில் குறுக்கே அணை கட்டி நமக்கு தண்ணீர் எப்படி தடுத்தார்களோ அதே நிலைமையில் இன்றைக்கு பெங்களூர் குடிநீருக்காக என்று சொல்லி பல முயற்சிகளை எடுத்து வருவது, பல விவாதங்களை நாம் இங்கே 2-3 நாட்களாக எடுத்திருக்கின்றீர்கள். ஆகவே அதையும் இன்றைக்கு கபினி அணை முழுமையாக நிரம்பி இருக்கின்றது. KRS அணை கிட்டத்தட்ட 108-9 அடி இன்றைக்கு வரைக்கும் அதை நிரம்பி இருக்கின்றது. இன்னும் மிச்சம் 16-17 அடி தான் அந்த அணையினுடைய கொள்ளளவு. அப்படி இருக்கின்ற பட்சத்தில் கூட அவர்களுக்கு தமிழ்நாட்டிற்கு கொடுக்க வேண்டிய தண்ணீர் கொடுக்க மனசு வரவில்லை. ஆகவே கடந்த ஜூன் ஜூலை மாதங்களில் மட்டும் தமிழ்நாட்டிற்கு 38.1 TMC தண்ணீர் தந்திருக்க வேண்டும். ஆகவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் அமைச்சர் அவர்களும் இதை சரியான முறையிலே துறை சார்ந்த அதிகாரிகளிடத்திலும் ஒன்றிய அரசிடம் பேசி நம்ம பெற்றுத்தர வேண்டும். பெற்று தந்து தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அதே போன்று காவேரியை நம்பி இன்னைக்கு தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்ட மக்கள் புளோரைடால் பாதிக்கப்பட்ட வந்த சூழலில் 2006 ஆட்சி காலத்தில் முன்னாள் துணை முதலமைச்சராக இருந்த முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் ஒகனேக்கல் கூட்டு திட்டத்தை 2000 கோடி கொண்டு வந்து தவித்த வாய்க்கு தவித்த தாகத்திற்கு தண்ணீர் கொண்டு வந்து 2 மாவட்ட மக்களை காப்பாற்றினார்கள். இன்னும் அந்த குடிநீர் பற்றாக்குறை மாவட்டங்களில் இருப்பதினால் ஏற்கனவே 144 MLD தண்ணீர் நாம் குடிநீருக்காக கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் 304 MLD கொடுப்பதற்கான திட்ட மதிப்பீடு 8000 கோடியில் தயாரிக்கப்பட்டு அதை நிலுவையில் இருக்கின்றது. வருகின்ற காலங்களில் அத்திட்டத்தையும் நிறைவேற்றுவதுடன் நமக்கு குடிநீருக்காகவே காவேரியில் பல கூட்டு குடிநீர் திட்டங்கள் இருக்கின்றது. ஆகவே அவர் தண்ணீர் தடுத்தால் டெல்டா மாவட்டம் பாலைவனமாக மாறுவது மட்டுமல்ல, குடிநீர் தமிழ்நாட்டில் தட்டுப்பாடும் ஏற்படும் என்பதையும் அந்த அரசு கவனத்திற்கு கொண்டு வந்து அதற்கான முன்னெச்சரிக்கைகள் எடுத்திட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, அதே போல 1990 முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இலவச மின்சார திட்டத்தை கொண்டு வந்து ஏழை எளிய மக்களை விவசாயிகளை காப்பாற்றினார். அவர் அந்த இலவச மின்சார திட்டத்தை கொண்டு வந்து சேர்க்கவில்லை என்றால் பலர் எங்கள் மாவட்டத்தில் பல தூரத்து ஊர்களுக்கு சென்று வேலை செய்ய வேண்டியிருக்கின்ற சூழல் இருக்கும். ஆகவே அத்திட்டத்தினை 2021-26 முன்னாள் முதலமைச்சர் கழகத் தலைவர் எங்களின் தந்தையாக இருக்கின்ற மு.க. ஸ்டாலின் அண்ணன் அவர்கள் மேலும் 2 லட்சம் இலவச மின்சார இணைப்பு வழங்கியிருக்கார். இத்திட்டத்தை சார்ந்து மானிய கோரிக்கைகள் வருகின்ற போது எதிரணி சார்ந்தவர்களும் ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களும் மேசை தட்டி வரவேற்றதற்கு மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டு, தமிழ்நாட்டிலே அதிகப்படியாக விவசாயத்திற்கு இலவச மின்சாரம் பெறும் மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம். 79,216 பயனாளிகள் தமிழகத்திலே அதிகமான பயன்பெற்று வருகின்றார் என்பதை தெரிவித்துக் கொண்டு, அதில் பதிவு செய்யப்பட்ட தட்கலில் நிலுவையில் உள்ள சுமார் 3,337 விவசாயிகளுக்கு மின் இணைப்பு வழங்க வேண்டி இருப்பதினால் தட்டுப்பாடு காரணத்தினால் தற்போது வேப்பநல்லி தொகுதியில் பல பகுதிகளில் இருமுனை மின்சாரம் வழங்கப்பட்டு வருகிறது. விவசாயம் செய்ய முடியாமல் விவசாயிகள் தவிர்த்து வருகின்றனர். ஆகவே 33/11 kV தீர்த்தம் கிராமத்திலும் 33/11 kV உலகம் கிராமத்திலும் 2 துணை மின் நிலையங்களையும் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன.
இந்நிலையில் எலக்ட்ரிக்கல் சார்ந்த ஒப்பந்தத்தை அரசு ரத்து செய்திருப்பதாக தெரிய வருகிறது. ஆகவே அந்த எலக்ட்ரிக்கல் ஒப்பந்தத்தை சார்ந்த பணிகளை விரைந்து கொடுத்து, அது மட்டுமல்ல, இப்பகுதியில் தான், சூளகிரி பகுதியில் தான் அதிகப்படியான தொழிற்சாலைகளை 3, 4, 5 என சிப்காட்கள் உருவாக்கப்பட்டு வருகின்றது. அதற்கு கடந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் முன்னுதாரணமாக செயல்பட்டு 230/110 kV அரசாணை ஜிஓ 25/11/2025 அன்று வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அதையும் விரைந்து கொடுத்து அந்த பகுதி மக்களை, இந்த பகுதி மக்களுக்கு நீங்கள் தொழிற்சாலைகள் தொடங்குவதற்கு உதவிடங்களில் செய்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, உழவர் சந்தை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டிலே அதிகப்படியாக விவசாயிகள் நேரடியாக பயன்பெறுகின்ற உழவர் சந்தை முதலிடத்தில் இருக்கின்றது ஓசூர் உழவர் சந்தை. ஆகவே உழவர் சந்தையை பொறுத்தவரையில் நீங்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உழவர் சந்தை இன்றைக்கு இருக்கின்றது. தனியார் மார்க்கெட்டுகளில் பல பிரச்சனைகள் நிலவி வருகின்றது ஒசூரில். ஆகவே கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை சீதோஷ நிலை இருப்பதின் காரணத்தினால் பல வகைகளும் காய்கனி வகைகளும், கீரை, கொத்தமல்லி, பூ, புதினா போன்ற கீரை வகைகளிலும், அதே போன்று சிறுதானிய பொருட்களும் இங்கே விளைவதுடன் இங்கே வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கின்ற வகையில் இருக்கின்ற அனைத்து வகை அலங்கரிக்கப்படுற விழாக்களுக்கு அலங்கரிக்கப்படுற பூ வகைகளும் இங்கே விளைந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே ஒருங்கிணைந்த வேளாண் சந்தையை சூளகிரி பகுதியில் அமைத்து விவசாயிகள் நேரடியாக அங்கே அவர்கள் விற்பனை செய்திருக்கின்ற வகையில் விற்பனை கூட்டம், விற்பனை அங்காடி கட்டித்தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அதுக்கு அடுத்தபடியாக வனத்துறை, வேப்பநல்லி சட்டமன்ற தொகுதி, கர்நாடகா, ஆந்திரா. ஒவ்வொரு முறையும் நீங்க கேட்டுக்கொண்டு சொல்லும் போதே ஐயோ அடுத்தது முடிச்சிடப்பா. நன்றி சொல்லி முடிங்க. வனப்பகுதி அருகாமையில் இருக்கின்றது. கடந்த மாதம் 10ஆம் தேதி அங்கு விவசாயிகள் தன் நிலங்களுக்கு அருகாமையில் இருக்கின்ற வனப்பகுதியில் ஆடு மாடு மேய்க்க சென்ற போது ஒரு விவசாயி உயிரிழந்தார், காட்டு யானை தாக்கி. அதே போல 4 நாட்களுக்கு முன்பு தொடர்ந்து 2 நாட்கள் யானைகள் கூட்டமாக வந்து 25க்கு மேற்பட்ட வேப்பனப்பள்ளி ஒன்றியத்தில் சிகரமாக்கனப்பள்ளி கிராமத்தில் அந்த 10 ஏக்கருக்கு மேல் தக்காளி பயிர்களை சேதப்படுத்திவிட்டது. ஆகவே அதற்கு நாம் மேற்கொண்டு கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் இரும்பு மின்வேலி அமைத்திருக்கின்றோம். அதை இன்னும் 40-50 கிலோமீட்டர் தூரத்திற்கு அமைத்துக் கொடுத்தால் எதிர்காலத்திற்கு நிரந்தரமாக அந்த பகுதியில், வேப்பநல்லி சட்டமன்ற தொகுதியில் காட்டு யானைகள் பிரச்சனை இருக்காது எனவே கேட்டுக்கொண்டு, அதே போல வேப்பனப்பள்ளி சட்டமன்ற தொகுதி என்பது ஒன்று கிருஷ்ணகிரி, இன்னொரு புறம் ஒசூர் தொகுதிங்க. அங்கு எக்காரணத்து கொண்டு எல்லா வளர்ச்சி பணிகளும், எல்லா காலேஜ் ஸ்கூலு ஒசூருக்கு போயிடுங்க. மறுபுறம் கிருஷ்ணகிரி மாவட்டத்துடைய தலைநகரம். வேப்பனப்பள்ளி முழுக்க தமிழ்நாட்டிலே 73 ஊராட்சிகளை முழுமையாக கிராமங்களையும் குக்கிராமங்களையும் கொண்ட ஊராட்சி ஒரு தொகுதி வேப்பநல்லி தொகுதி. அங்கே உயர்கல்வி துறை சார்பிலே பொறியியல் கல்லூரியும் சூளகிரியிலும் வேப்பனப்பள்ளி பகுதியில் கலை அறிவியல் கல்லூரி அமைத்து தந்திட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டு, ஊரக வளர்ச்சித்துறை சார்பிலே கடந்த இந்த தண்ணீர் தட்டுப்பாடு நிலவி வருகிறது. கிட்டத்தட்ட 50 கிராமங்களிலே பிரச்சனை இருக்கின்றது. வட்டார வளர்ச்சி அலுவலர் பிடி அவர்களிடத்தில் சந்தித்து பேசி இருக்கின்றோம். அந்த டெண்டர் விடுவதிலே புதிதாக சில கட்டுப்பாடுகளை, விதிகளை தாங்கள் விதித்திருக்கின்றீர்கள். ஆனாலும் கூட குடிநீர் 1 மாதம் 15 நாட்கள் வழங்கவில்லை என்றால் அந்த மக்களுக்கு மிக அவதியாகிவிடும். அதில் சில தளர்வுகளை மேற்கொண்டு குடிநீரை விரைந்து கொடுத்திட வேண்டும். ஏனென்ற இந்த இடத்திலே பதிவு செய்கின்ற என்றால், கடந்த 2 நாட்களுக்கு முன்பு 4-5 கிராமங்களிலே மறியல் போராட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். நேற்றைக்கும் மறியல் போராட்டம் நடத்துவதாக சொன்னால் தயவு கூர்ந்து வேண்டாம், வருகின்றேன் என்று இன்றைக்கு காலை பிடிஓ அவர்களிடத்திலே சொல்லி இருக்கின்றேன். ஆகவே 1 மாதம் 2 மாதம் டெண்டருக்கு அவகாசம் எடுக்காமல் விரைந்து குடிநீர் பிரச்சனைகளை தீர்த்து கொடுத்து இட வேண்டும்.
நெடுஞ்சாலைத்துறை சார்பிலே புதிதாக பொறுப்பு அமைச்சர் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். டாடா எலக்ட்ரிக்கல் சூளகிரி பகுதியில் 3 சிப்காட்டுகள் உருவாகி இருக்கின்றது. அந்த பகுதியிலே கர்நாடக மாநில எல்லை வரை 4 வழிச்சாலை அமைத்திட நெடுஞ்சாலைத்துறைக்கு கேட்டுக்கொண்டு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் எங்கள் மாவட்டத்திலே கக்கதாசம் என்ற கிராமத்திலே மருத்துவராக பணியாற்றி இருக்கின்றார்கள். எங்கள் மாவட்டத்தை பற்றி அவருக்கு தெரியும். ஆகவே அவர் மாவட்டத்தில் சூளகிரியில் தாலுகா மருத்துவமனையாகவும், வேப்பநல்லி, ராயகோட்டை, உத்தனப்பள்ளியை தரம் உயர்த்தப்பட்ட மருத்துவமனையாகவும் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு போக்குவரத்து துறை சார்பில் மனுக்களாக தந்திருக்கின்றேன். சுருக்கமாக மட்டும் சொல்லிவிடுகிறேன். போக்குவரத்து துறை சார்பில் இந்த தொகுதியில் கிட்டத்தட்ட 3 சிப்காட்டுகளிலும் தற்போது வரை 1 லட்சம் தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டு வருகிறது. ஆகவே கிராமங்களில் சென்று வர பேருந்து வசதிகள் இல்லை. அந்த துறை சார்ந்த அதிகாரிகளை சந்தித்து கிளை மேலாளர், பொது மேலாளர் அவர்களை நேரடியாக சந்தித்தேன். எங்களுக்கு போதிய பேருந்து வசதிகள் இல்லை, கூடுதலாக நீங்கள் பேருந்து வசதிகளை அரசு தந்தால் இயக்குவோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதே போன்று இங்கே முன்னாள் போக்குவரத்துறை அமைச்சர்கள் பற்றி நான் குறிப்பிட்டாக வேண்டும். கடந்த காலங்களிலே 12 பேருந்துகளை நீட்டிப்பும் செய்தும் 4 பேருந்துகளை அந்த பகுதியிலே செய்து தந்த அவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு, அதே போல பல்வேறு ஆல்மோஸ்ட் தொகுதி மொத்தம் கவர் பண்ணிட்டீங்க. நீ இன்னும் வந்து நீ இல்ல நிதிநிலை அறிக்கை வேளாண் தந்து பேசிடாதீங்கன்னு சொன்னா ஃபுல்லா உங்களுக்கு 20 நிமிஷம் எடுத்துட்டீங்க. நன்றி சொல்லி முடிக்கலாம். நிறைய மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நீங்கள் குறிப்பிட்டதை போன்று சிறு வயது முதலே வீட்டில் உள்ளவர்கள் பேச்சையும் பெரியவர்கள் பேச்சை கேட்டுதான் வளர்ந்து வந்தவர்கள் நாங்கள். அதே போன்று இங்கு பேரவைக்கு வருகின்ற போது எங்களுக்கு தொகுதியிலும் மாவட்டத்திலும் சில கருத்துக்களை சொல்லுவார். அது நான் இங்கே வைத்தாக வேண்டும். வருது மானிய கோரிக்கை அரசு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு திராவிட முன்னேற்ற தலைவர்கள் மீது பல்வேறு கருத்துக்களையும் விமர்சனங்களையும் வைத்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக மகளிர் உரிமை தொகை, மகளிர் விடியல் பயணம் போன்ற திட்டங்களில் மக்களின் வரிப்பணத்தை பெற்று ஒரு சிறிய பகுதியை நீங்கள் மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று எல்லாம் சொன்ன அமைச்சர்கள் இன்றைக்கு அந்த திட்டத்தை நிறைவேற்றுவது மிகுந்த மகிழ்ச்சியை உருவாக்கியிருக்கிறது. அதே போல விவசாயம் என்பது காட்டு யானைகளெல்லாம், குறிப்பாக தக்காளி விவசாயி நான் கூட தக்காளி பயிரிட்டு அதை யார போட்டு தண்ணி பாய்ச்சி குச்சி நடவு செய்து மருந்து தெளிப்பான் செய்து அடுத்து இரவு 12 மணிக்கோ 1 மணிக்கோ மழை பெய்தால் அங்கு ஓடோடி சென்று அந்த மழை தண்ணீர் வடித்தால் தான் அந்த பயிர் காப்பாற்ற முடியும். ஆகவே காப்பாற்றி வந்த பயிர்களுக்கு போதிய விலைவாசி கிடைக்காமல் அந்த விவசாயி கஷ்டப்படுவது உண்டு. ஆகவே விவசாயத்தை மட்டும் மற்ற எந்த துறைகளோடும் ஒப்பிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு